வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வர 23ஆம் தேதி எல்லாத்தோட ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது. மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போடணுன்னு கேட்டுக்கிறேன். யாருக்கு போடுறேங்கிறது முக்கியம் கிடையாது, யாருக்கு வேணால் போடுங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய மாநிலத்துக்கு உரிமையை யார் வாங்கித்தராங்க? நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு யார் சரியான வாக்குறுதிகளை தராங்க, சரியான முறையில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. இன்றைக்கி நம்மளோட முடிஞ்சு போகிறதில்ல, நாளைக்கு நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும். அரசியல் தெரியறதை விட அந்த அரசியலில் ஜெயிச்சு வந்துட்டால் அதை அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளோட மாநிலத்துக்கு என்ன விதமான நல்லதெல்லாம் செய்ய முடியும், நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கிறவங்க யார், அது எந்தளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செய்து நம்ம வீட்டு குழந்த சொல்லுது, நம்ம வீட்டு புள்ள சொல்லுது, அவன் நம்ம பையன் சொல்லுவேன், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவனுங்களுக்காக ஒரு மாற்றத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டு மங்கூனிங்களுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. என்ன இது யாரையோ டார்கெட் பண்ணி சொல்கிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து சரியான நபருக்கு ஓட்டு போடுறது முக்கியமோ அதே மாதிரி தகுதியற்றவர்களுக்கு ஓட்டு எக்காரணத்தை கொண்டும் நாம் போடாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. யார் சொன்னாலும் சரி, எதுக்காகவும் சரி. என்ன ஓட்டு போகிறது நம்ம ஜனநாயக கடமையை எப்படி அப்படி உறுதியாக நிற்கிறோமோ அதே மாதிரி அந்த ஓட்டு சரியான நபருக்கு போடணுங்கிறது முக்கியம். யாருடைய வற்புறுத்தலுக்கோ யாருடைய ஆசைக்காகவோ ஓட்டை போட்டுறாதீங்க. நமக்கும் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கும் யார் சரியாக வந்தால் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதிகாரத்தை எப்படி நாம் பெற வேண்டும், நமக்கான நல்லதை எப்படி பெற வேண்டுங்கிற அந்த நுட்பத்தை தெரியாத நபர்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. யாரோடைய வற்புறுத்தலுக்காக ஓட்டு போடாதீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஓட்டு போட மட்டும் மறக்காதீங்க. வர ஏப்ரல் 23 கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நன்றி.